வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 14ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசா புத்தி பலன்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது இன்னும் பர்ஃபெக்டாக அமையணும். ஏன்னா இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொது பலன்கள் சொல்லுவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு தசா புத்தி அந்தரங்களுக்கான பலன்களையும் சொல்லுவோம். கடைசியில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ராசி துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின் போது 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின் போது 8ஆம் அதிபதி. ஸோ இது பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 1, 8 மற்றும் 5ல் இருக்கும்போது என்னென்ன குழந்தைகள் விஷயங்கள் சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. பட் தான் குழந்தைகள் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி கலைஞர்களுக்கு சின்னதாக ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணும். என்றைக்குமே துலாம் ராசிக்காரர்களுக்கு செல்ஃப் ஆப், தனக்குத்தானே ஆப் வச்சுக்கிறதுங்கிறது அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதனால் நீங்கள் எந்த மூமெண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நான் ஏதோ சொல்லிட்டேன் செஞ்சிட்டேன்னு போகாமல் யோசிச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி என்ன செவ்வாய். ஸோ உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் என்ன மாதிரி விஷயங்களில் வருவார் அப்படின்போது 2, 7ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சிகளை கொடுத்துருவா. புதிய நிலபுலன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்புங்க. ஸோ 2, 7, 4 என்பது நல்ல ஒரு அந்த வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது சிறப்பான ஒரு விஷயந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் பூர்வீக சொத்துக்கள் ஏதாச்சும் வரணும் அப்படின்றதுனாலும் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுலேயுமே ரொம்ப நல்ல விஷயம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்களும் ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் அதிபதியான குரு. ஸோ 3, 6ஆம் அதிபதியான குரு 7ல் இருக்கும்போது நிறைய மாற்றங்கள், வேலையில் நிறைய மாற்றங்கள், பெரிய வளர்ச்சிக்காக பெரும் பணத்தோட ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சனி 5ல் இருக்கும்பொழுது தாயார் சார்ந்த விஷயங்கள் மற்றும் நிலபுலன்கள், வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் நல்ல பெரிய வளர்ச்சி, பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 5ல் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல வெற்றிகளை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சில பேர் குழந்தைகளால் குழந்தைகளோட வளர்ச்சிகள் நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சியும் ரொம்ப அபரீதமாக இருக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம். அது ரொம்ப சிறப்பான விஷயம். 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றுங்கள், நல்ல லாபங்கள், பெரும் பணத்தோட ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் அது 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது வேலையில் ரொம்ப கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதி என்னும்போதே நமக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுத்துருன்னா வேலையில் கொஞ்சம் மன உளைச்சல்களையும் வேலை பலுக்களையும் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய். 7ஆம் அதிபதி செவ்வாய் 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், வெற்றிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா. புதிய வண்டி வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாயாருக்கு உங்களுக்கு இந்த கருத்து வேறுபாடு ஏதாச்சும் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி சுக்கிரன். 8ஆம் அதிபதி சுக்கிரன் 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைகளோட விஷயங்கள் சின்ன மனக்கசப்புகள் போவதற்கான வாய்ப்புலாம் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கலைஞர்களுக்கு தேவையில்லாத ஒரு மனக்குறைகள் அப்பப்போ போகும். ஸோ அதனால் கொஞ்சம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இதெல்லாம் ஒரு மாத கிரகங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக போகும்போது நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வராதுங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா அது வரும் போகும், அவ்வளோதான், லிட்டில் பிட். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் நீச்சமாகிறது. ஸோ அது வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு மன உளைச்சல்கள் வரும். தந்தையாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் ஒரு சின்ன மனசலனங்கள், சில நேரங்களில் அப்பாவுக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும்போது அதனால் ஒரு மனக்காயங்களோ இல்லை அப்பாவுக்கு ஏதாச்சும் உடம்புக்கு அது கொஞ்சம் அந்த ட்ரீட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ஏற்படலாம். சில பேர் கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா சார்ந்த விஷயங்கள், அப்பா சார்ந்த கடன் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்க அந்த லீகல் சம்மந்தமான விஷயங்கள், கொஞ்சம் பாஸ்போர்ட், விசா சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஏன்னா புதன் நாங்கள் நீச்சமாக இருக்கும்போது அதனால் சின்னதாக ஒரு மன உளைச்சல்களை ஏற்படுத்தும். மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. அந்த ஒரு மன உளைச்சலுங்கிறது உங்களுக்கு டென்ஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி தொழில் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வாரத்தின் ஒரு வியாழன் வெள்ளி மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் போகின்ற காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் சில பேருக்கு இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். நண்பர்களுடைய உதவி, நண்பர்கள் வந்து ஏதாவது லோன்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் சூரியன் வந்து முதலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவார். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் மட்டும் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். என்னங்க இது இவ்வளோ வேலைங்கன்ற மாதிரி கொஞ்சம் சில பேருக்கு மன உளைச்சலும் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து மாற்றமில்லை. எல்லாமே சிறப்பு தாங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள் பார்த்தோம். ஸோ இனிமேல் பார்க்குறது தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்கிறத பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து துலா லக்னம் சூரிய தசா புத்தி அந்தரங்கள் இருக்கிறவங்க எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து சூரியன் சனியுடைய சாரத்தில் வந்து மேஜராக ட்ராவல் பண்ணுவார். ஃபஸ்ட்டு குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு வெற்றிகளும் சிறப்பாக ஒரு 3 நாள் வந்து ரொம்ப சிறப்பாக. அந்த 3 நாளைக்கு அப்புறம் சனியுடைய சாரத்தில் போகும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் வேலைகள் அதிகமாக வேலை பலுக்கள் இருக்கும். சும்மா வந்து என்னங்க அது இவ்வளோ வேலை பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்குங்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு கடன்கள் அடைபடுவதற்கான வாய்ப்புகள், ஒரு கடனை வந்து தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துலா லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தின் இறுதி பார்த்திங்கன்னா வெள்ளி சனி மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அம்மாவுடைய வருகை சில பேருக்கு சந்தோஷப்படுத்தும். ஸோ அம்மா எங்கள் வெளியூரில் இருக்காங்க, உங்களை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே நல்லாயிருக்கு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏதாவது லேண்டுக்கிட்டு வாங்கணும், வீடு வாங்கணும்னு அந்த திட்டங்கள்லாம் மேற்கொண்டு அதனால் அது அடைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயம் தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும் அப்படின்னா ராகு வந்து 6ல் இருந்திருக்கும்போது அது புதனுடைய சாரத்தில் வேலையில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதில் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அது வந்து ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போய் புதன் வந்து நீச்சமாக போகும்போது அது சின்ன மன காயங்களை ஏற்படும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேலையில் இருக்கவங்க பிரயாணங்களிலும் கூட கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போங்க. இதெல்லாம் ஒரு மாத கிரகங்கள் புதன்றது மாதகிரகம் ஒரு 20-25 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாடுங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுவும் கொஞ்சம் வேகமாக ட்ராவல் ஆகிற கிரகன்றனால இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து துலா லக்னம் குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்? ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 3 மற்றும் 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் 7ல் இருக்கார். ஸோ 3, 6, 7 என்பது கொஞ்சம் கணவன் மனைவிகள் சந்தேகங்கள் நிறைய பேருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து பொருளாதார ரீதியிலேயே கொஞ்சம் சந்தேகங்கள் ஏற்படுறது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குழந்தைகள் விஷயத்துக்காக நிறைய பேர் வாக்குவாதங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஓகேங்களா? சந்தேகம் இருந்தால் தூங்கவே முடியாது, பார்த்துக்கோங்க. ஸோ அது பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா துலா லக்னமாகிறது சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்? ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து 5ல் இருக்கார். ஸோ 5லேருந்து 6ஆம் அதிபதி சாரத்தில் இருந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீக பிரயாணங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. சொத்துக்கள் சில பேருக்கு பெரிய சொத்துக்கள் வாங்குவதற்கான அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்? ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா 9 மற்றும் 12ஆம் அதிபதி ஒரு 6ல் நீச்சமாக இருக்கும்போது வெளிநாட்டில் வேலை செய்கிறவர், வெளி மாநிலங்களில் வேலை பார்ப்பவர்கள் கொஞ்சம் மன உளைச்சலும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து வெளிநாட்டில் இருக்கும் சின்னதாக அவமானங்கள் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நம்மளை வந்து மதிக்க மாட்டேன்ட்டாங்க இந்த கண்ட்ரியில். வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் வருவதற்கான இதெல்லாம் வந்து மேட்டர் ஒரு 15-20 டேஸ் தான். அதுக்குள்ளே அந்த புதன் மாறிச்சுன்னா சரியாயிடும். அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதுவும் வந்து புதன் வந்து போகிறது வந்து உத்திரட்டாதியில் போகும்போது சில நேரங்கள் வந்து குழந்தைகள் விஷயங்களில் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து குழந்தைகளையோ இல்லை வேலைப்படுகள் காரணமாக ஒரு சின்ன மன உளைச்சலும் மனக்காயங்களும் நிறைய பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் உண்மை. ஓகேங்களா? துலா லக்னம் கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க நல்லா இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். வெளி மாநிலங்களுக்கு போகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து தூக்கம் வராமல் சில பேர் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாரத்தின் இறுதி பகுதி வெள்ளி சனி மட்டும் கொஞ்சம் மன உளைச்சல் ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். துலா லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்போது சுக்கிரன் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியாகவும் இருந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து
5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களை நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்ளும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா 8ஆம் அதிபதி போது யாராக இருந்தாலும் துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க அகலக்கால் வைக்கக்கூடாது. ஏன்னா ஆசைகளை தூண்டி பெரிய பெரிய எய்மை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம தகுதிக்கு மீறி ஒரு சில விஷயங்களை இறங்கி அப்புறம் கடனில் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள், கடன் பிரச்சனை, அப்புறம் அந்த கடன் அடைக்கிறது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் போராடுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரார்த்தனை சிறப்பான ஒரு பலனை கொடுக்குங்க. டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனை வந்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது அந்த இறைவனை நம்ம ஒன்றி வந்து பிரார்த்தனை பண்ணும்போது மனதும் இறைவனும் கலக்கும்போது ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ பிரார்த்தனை கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது நீச்சம். ஸோ நீச்சம்ங்கிறது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சில பேர்லாம் வந்து ஐயோ சார் நீச்சம் ஆச்சு சார் படுவேன் ஆபா பாப்பான்னு கத்துவாங்க. ஸோ நீச்சம்ங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சின்னதாக ஒரு தகுதி குறைவுன்னு ஏற்படுத்தலாம், இல்லை ஒரு மன காயங்கள்ங்கிறது அதுதான் உண்மையான விஷயம். உதாரணத்துக்கு ஒரு நல்ல பாவங்கள் அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அது நீச்ச கிரகத்துக்கே உங்களுக்கு வந்து பலன்களில் வந்து எந்த மாற்றமும் தராதுங்க. ஸோ பலன்கள் வந்து நல்ல பலன்கள் கொடுத்தோம், பணம் கொடுக்கும், பணம் கொடுக்கும், அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய விஷயம். நல்ல ஒரு சந்தோஷம்லாம் கொடுக்கும். ஆனால் அந்த நீச்சம்ங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ரணங்களை கொடுத்துரும் சில பேருக்கு. ஸோ அதுதான் விஷயம். அதனால் வந்து நீச்சம் இருக்குன்னா ஐயோ சார் அப்படியே நான் வந்து வாழ்க்கையில் வந்து அதோட அந்த திசை ஃபுல்லாகவே நாஸ்தி இது சொல்லி நினச்சிக்கூடாது. அது மட்டும் இல்லை கோச்சாரம், இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து கோச்சாரங்கள் வந்து மேஜராக வந்து ஒர்க் ஆகுங்க. ஸோ இப்போ வந்து உதாரணம் சொல்ல போனோம்னா இப்போது வந்து புதன் வந்து இப்போ நீச்சமாக போயிட்டுருக்கு கோச்சாரத்தில். இப்போ என்ன ஒன்று யாரெல்லாம் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு மனக்கலக்கங்களோ மனக்காயங்களோ கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி வந்து இப்போ ராகு வந்து கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதனுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து நிறைய ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ராகு தேசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு மனக்கலக்கங்களோ மன பயத்தை ஏற்படுத்தும். அதனால் நீச்சங்கிறது ஒன்றும் இல்லை, பாவங்கள் நல்லா இருந்தால் பலன்களில் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் மன ரீதியாக காயங்களை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கணக்கு போடுவோமே. இப்போ சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து எப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததோ தாயார் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. சிம்ம லக்னமாக இருந்து இல்லை ஒரு சிம்ம ராசிக்கோ ஒரு குழந்தை பிறந்துச்சுனாலே அவங்க தாயாருக்கு வந்து நிறைய சங்கடங்களையும் நிறைய அவமானங்களையோ நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ கண்டிப்பாக ஏற்படுத்திடும். ஏன்னா வந்து அங்கே வந்து 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாகறதுனால அங்கே வந்து அந்த தாயாரை வந்து ரொம்ப பாதிக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நீச்சங்கிறது இப்படி தான் வேலை செய்யும். நீங்கள் வேணால் பாருங்கள், சிம்ம லக்னத்துலேயும் சிம்ம ராசியில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடந்துருவோம். ஏன்னா வந்து அது சந்திரன் அவங்களுக்கு அந்த என்ன தான் இருந்தாலும் அந்த ஒரு கலக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திடுதுங்க. ஸோ அந்த பாவ தொடர்புகள் அவ்வளோ அழகாக வேலை செய்யுது. அதுவும் நீச்சமாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி வந்து மகர லக்னமே எடுத்துக்கோமே. ஸோ சப்போஸ் வந்து ஒரு மகர லக்னம் அவங்களுக்கு வந்து ஒரு விருச்சிக ராசியாக இருக்கிறான்னா அந்த விருச்சிகத்தில் வந்து சந்திரன் நீச்சமாகும்போது மனைவியால் நிறைய அவமானங்களை சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துது. ஏன்னா வந்து மனைவியாலும் அவமானங்கள் வரும், தாயாரினாலும் அவமானம். ஏன்னா வந்து அந்த காரகத்துவம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய வந்து தாயாருடைய காரகத்துவமாக இருக்கும். தாயாருடைய செயல்பாடுகளால் நமக்கு ஒரு அவமானங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனைவியால் வந்து நிறைய அவமானங்களை வந்து ஏற்படுத்தும். இது அவமானங்களை மட்டும்தான் ஏற்படுத்துமே ஒழிய பொருளாதாரத்துலேயோ மற்ற விஷயங்களோ கை வைக்காதீங்க. ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டில் தான் கை வைக்கும் ஒழிய மற்றபடி. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு நீச்சம்ங்கிறது வந்து நம்ம மனதார வந்து நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா இது போன ஜென்ம கர்மாவில் வந்து நம்ம செய்த ஒரு பிரச்சனை, ஓகேங்களா? அது வந்து பின்தொடர்ந்து நமக்கு இந்த அவமானமாக கொடுத்து அந்த கர்மாவை கழிக்க வைக்கிறத வழிய இதுக்காக வந்து ரொம்ப பண உளைச்சல் ஐயோ இந்த திசையே இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்லாம் சொல்லவே கூடாது. ஏன்னா ஒரு நீச்சமான திசை நடத்தும் போது அவனால் நைட்டு தூங்க முடியாது, அந்த விஷயத்தையே நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பான். அதுதான் உண்மையான விஷயம், புரியுதுங்களா? ஸோ அதனால் நீச்சம்ன்றது நம்ம அக்செப்ட் பண்ணணும். சரி போடாடே பார்த்துக்கிறேன் போடாடின்னு எடுத்துக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம் இல்லையா? மற்றபடி இதுக்காக கலக்கம் ஏற்படுத்த வேண்டாம். அதுவும் கோச்சார சில கிரகங்கள் வந்து நீச்சமாகும் போது அந்த கோச்சார காலகட்டங்கள் இப்போ புதன் நீச்சமாக இருக்கணும் ஒரு 20 நாட்கள் அந்த ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கணும். பிரார்த்தனை பண்ணுங்கிறது எப்போதுமே சொல்கிறோம், பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.